அசிங்க்ரனஸ். அசிங்க்ரனஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, சிங்க்ரனஸ்ல என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ வை வி நீட் அசிங்க்ரனஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஈஸியா அசிங்க்ரனஸ் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இத பார்த்துட்டு, தென் அதுக்கப்புறம் அசிங்க்ரனஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு இனிஷியலா ஒரு கன்சோல் லாக், தென் அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப். அந்த ஃபார் லூப்ல வந்துட்டு என்னோட கண்டிஷன் வந்துட்டு ஒரு மேசிவ் நம்பரா குடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பர் வரைக்குமே இட்ரேட் ஆகும். லைக் இது ஒரு டைம் கன்சியூமிங் டாஸ்க்கா தான் இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் தென் கண்டிஷன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பெரிய நம்பர். தென் அதுக்கப்புறம் லூப் ஃபினிஷ்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் லாக். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். இந்த கோட இப்ப நான் ரன் பண்றேன். இந்த கோட நான் ரன் பண்ணும்போது ஸ்டார்ட்ன்னு பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு லூப் ஃபினிஷ்டுன்னு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன் இப்படி டைம் கன்சியூம் ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி ஃபார் லூப்பால தான். ஃபார் லூப்ல நான் ஒரு மேசிவ் நம்பரை கண்டிஷனா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் மீட் ஆகுற வரைக்குமே ஃபார் லூப் இட்ரேட் ஆயிட்டே இருக்கும். கன்சோல்ல லாக் பண்றதுங்கிறது ஒரு சிம்பிளான டாஸ்க். பட் ஃபார் லூப்ல இட்ரேட் பண்றது, அதுவும் மேசிவ் நம்பரை இட்ரேட் பண்றதுங்கிறது ஒரு டைம் கன்சியூமிங் டாஸ்க். ஈவன் தோ ஃபார் லூப் எம்டியா இருந்தாலுமே இட் வில் டேக் சம் டைம். ஃபார் லூப் வந்து 2 செகண்ட் எடுத்துக்கலாம், 3 செகண்ட் எடுத்துக்கலாம், ஈவன் 5 செகண்ட் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரனஸா இருக்கிறதால ஃபார் லூப் ஃபுல்லா இட்ரேட் ஆகி முடிகிற வரைக்கும் அதுக்கு அடுத்து இருக்க லைன் எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். ஸோ ஃபார் லூப் எப்போ அதோட இட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி முடிக்குதோ, ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சிங்க்ரனஸ்ல இருக்க இஷ்யூவே. ஒரு டாஸ்க் ஒரு டைம் கன்சியூமிங் டாஸ்க் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியாது அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் ஆகாம பிளாக் ஆயிருக்கும். அந்த டைம் கன்சியூமிங் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்குமே நெக்ஸ்ட் லைன் நெவர் கெட் எக்ஸிக்யூட்டட். பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சிங்க்ரனஸ் இல்லையா? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதால பெரிய இம்பாக்ட் இருக்காது. லைக் சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுறது, அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான டைம் கன்சியூமிங் டாஸ்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியாது எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்னு. மேபி வந்து டேட்டா பேஸ் அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம், இல்லைனா நெட்ஒர்க் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம், டிராஃபிக் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸால் ரெஸ்பான்ஸ் வர லேட் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்குமே நீங்கள் அடுத்து எந்த லைன் எழுதியிருந்தாலுமே அது எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஸோ இதால என்ன இஷ்யூ வரும்னா, யூசர் சைடில் இந்த ரெக்வஸ்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பேஜே லோட் பண்றேன்னு நீங்க கோட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 10 செகண்ட் ஆகுது அப்படின்னா அது வரைக்குமே பேஜ் லோடிங்காகவே இருக்கும். ஸோ யூசர் சைடில் எந்த ஒரு ரெஸ்பான்சிவும் இருக்காது, அன்ரெஸ்பான்சிவாக இருக்கும் பேஜ். சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் சிங்க்ரனஸ்ல இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அசிங்க்ரனஸ் யூஸ் பண்றோம். அசிங்க்ரனஸ்ங்கிறது சிங்க்ரனஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு அசிங்க்ரனஸ் கோட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு டைம் கன்சியூமிங் டாஸ்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க லைன் எல்லாமே ஃப்ரீஸோ இல்லை பிளாக்கோ ஆகாது. அந்த டைம் கன்சியூமிங் டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே கன்கரண்ட்டாக நெக்ஸ்ட் லைனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாஸ்கையும் சைமல்டேனியஸாக ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம அசிங்க்ரனஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு லாங் ரன்னிங் சிங்க்ரனஸ் கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க லைனு வெயிட் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இருக்காது. ஸோ இதால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ யூசர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ இதனால தான் அசிங்க்ரனஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரௌசரே டிஃபால்ட்டாக நிறைய அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெட் யூசர் மீடியான்னு சொல்லிட்டு ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அது எதுக்காகனா கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் இருக்கும். அது மாதிரி ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறதுக்கு ஃபெட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் தான். இந்த கோடை இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். அசிங்க்ரனஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இனிஷியலாக கன்சோல் லாக் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு லாக் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் செட் டைம் அவுட்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்டோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னன்னா ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டாக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஆர்குமெண்ட்டாக 3000ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடு எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னா 3000 மில்லி செகண்டுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த செட் டைம் அவுட்டுக்கான மீனிங். ஸோ இங்கே நான் என்ன டைம் தரனோ அந்த டைமுக்கு அப்புறமா தான் இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 3000 மில்லி செகண்டுங்கிறது 3 செகண்ட். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன எழுதினாலுமே 3 செகண்டுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கன்சோல் லாக்
I am from the set timeout function எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா ஸ்டார்ட்னு பிரிண்ட் ஆயிட்டு 3 செகண்டுக்கு அப்புறமா ஐ ஆம் ஃப்ரம் த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதுதான் செட் டைம் அவுட். ஆக்சுவலி இது வந்து அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ கன்சோல் லாக் எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ ரன் பண்ணும்போது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டும் எண்டும் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் 3 செகண்ட்க்கு அப்புறமா ஐ ஆம் ஃப்ரம் த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நார்மல் சிங்க்ரனஸ் கோடா இருந்ததுன்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும்னா ஸ்டார்ட்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கணும். 3 செகண்டுக்கு அப்புறம் தான் ஐ ஆம் ஃப்ரம் த செட் டைம் அவுட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அது வரைக்கும் அடுத்த இருக்க லைன் எல்லாமே பிளாக் ஆயிருக்கும். அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. பட் இங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னா ஸ்டார்ட்னு பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எண்டுன்னு பிரிண்ட் ஆயிட்டு அப்புறமா ஐ ஆம் ஃப்ரம் த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மெயின் லைன், இன்னொன்று செகண்டரி லைன். மெயின் லைன் எதுக்காக யூஸ் ஆகும்னா சிங்க்ரனஸ் கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. செகண்டரி லைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அசிங்க்ரனஸ் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போ கன்சோல் லாக் ஸ்டார்ட்ங்கிறது ஒரு சிங்க்ரனஸ் கோடு. அது என்ன பண்ணுன்னா மெயினில் புஷ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டார்ட்ங்கிறது கன்சோலில் லாக் ஆனதுக்கு அப்புறமா செட் டைம் அவுட் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். செட் டைம் அவுட்ங்கிறது ஒரு அசிங்க்ரனஸ் கோடு. ஸோ அது என்ன பண்ணுன்னா செகண்டரி லைனில் புஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா கன்சோல் லாக்ல எண்டுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ கன்சோலில் எண்டுன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்னோட செகண்டரி லைனில் இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். செகண்டரி லைனில் செட் டைம் அவுட் 3 செகண்ட் கொடுத்துருக்கனால 3 செகண்டுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்சோல் லாக் வந்து மறுபடியும் என்னோட மெயின் லைன்ல புஷ் ஆயிடும். மறுபடியும் ஐ ஆம் ஃப்ரம் த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கன்சோல்ல லாக் ஆகும். ஸோ இப்படிதான் அசிங்க்ரனஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இது செட் டைம் அவுட்ங்கிறதால நம்ம 3 செகண்ட் சொல்லி நாமளே கொடுத்துட்டோம். அதனால நமக்கு 3 செகண்ட்க்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஸோ HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது சர்வருக்கு ரெக்வஸ்ட் போயிட்டு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் செகண்டரி லைன்ல இருக்க கோடு பிரைமரி லைன் தட் மீன் மெயின் லைன்ல புஷ் ஆயிட்டு அதுல இருக்க லைன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இப்படிதான் அசிங்க்ரனஸ் கோடு ஒர்க் ஆகுது.